நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசால் வழங்கப்படுகிற தேசிய விருது நேற்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ் சினிமாவில் முதல் முறையாக 8க்கும் மேற்பட்ட தேசிய விருதுகளை பல்வேறு படைப்பாளிகள் குவிச்சிருக்காங்க. குறிப்பா அமரன் படத்திற்கு 2 தேசிய விருது, சிறந்த படம், அதே போல சிறந்த பின்னணி இசை என்ற அடிப்படையில் ஜிவி பிரகாசகுமார் அவர்களுக்கு தேசிய விருது. அதே போல மகாராஜா படத்துக்கு 2 தேசிய விருது. ஒரு தேசிய விருது சண்டை என்று அனலஸ் அவர்களுக்கும், சிறந்த துணை நடிகை என்று விஜய் சேதுபதி அவருடைய மகளாக நடித்த சச்சனா அவர்களுக்கு துணை நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மெய்யழகன் படத்திற்கு சவுண்ட் ட்ராக் என்ற அடிப்படையில் சுரேன் ஜி என்பவர்களுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு. அதே போல ராயன் படத்திற்கு தேசிய விருது, சிறந்த படம் என்ற அடிப்படையில் ராயன் படத்திற்கு நடிகர் தனுஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதே போல சிறந்த நடிப்பு சிறப்பு பிரிவில் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு கேப்டன் மில்லர்லையும், சிறந்த படம் சமூக அக்கறை என்ற பிரிவில் அதே கேப்டன் மில்லருக்கு 2 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே தான் சர்ச்சையே தொடங்கிடுச்சு. 2024 பல்வேறு சமூக அக்கறை கொண்ட படம் வந்துச்சே, இது மட்டும்தான் சமூக அக்கறை கொண்ட படமா? இதெல்லாம் சமூக அக்கறை கொண்ட படமா உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற கேள்வியை சமூக வலைதளங்கள் வாயிலாக எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் இந்த படங்கள் மட்டும்தான் நீங்க சிறந்த படம் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. உண்மையிலே அமரன் படம் சிறந்த படம். சிவகார்த்திகேயன் அதனுடைய உழைப்பை கொட்டி கொடுத்துருப்பாரு. திரைக்கதையாகவும் அந்த படம் ஒரு நிகழ்காலத்தில் நடந்த சம்பவத்தை முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையை தொகுத்து ஒரு தேசிய பற்றோடு ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கும். பின்னணி இசை ஜிவி பிரகாசம் மிரட்டியிருப்பாப்ல, மாற்றுக்கிறதே கிடையாது. படத்துடைய பாடல்களும் பயங்கரமாக பட்டி தொட்டி எங்கும் வெற்றி அடைஞ்சுது. மின்னலே அந்த பாட்டெலாம் பெரிய வெற்றி அடைஞ்சுது. அப்போ ஜிவி பிரகாஷுக்கான இந்த தேசிய விருது லாபி பண்ணி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கான இல்லை, அந்த படம் உண்மையிலே சிறந்த படம். ஜிவி பிரகாஷுக்கு அது பொருத்தமான விருது, மாற்றுக்கிறதே இல்லை. ஏற்கனவே முதல்ல சுரரை போற்று படத்துக்கான இசையமைப்பாளர் விருதும், அதே போல வாத்தி படத்திற்கான பின்னணி இசை விருதும், 3வது முறையாக இந்த படத்திற்காக இசைக்காக 3 விருதுகளை இப்போதைக்கு குவிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல மகாராஜா படம் 2024 இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த படத்தில் துணை நடிகையாக சச்சனா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சிறப்பான நடிப்பு. அந்த படத்துக்கு விருது வழங்கணும்னா வழங்கப்படணும் தான். ஸ்டண்ட் மிகச்சிறப்பாக பேசப்பட்டுச்சு. விஜய் சேதுபதியோடைய ஸ்டண்ட்டுக்கு அனலஸுடைய அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். இந்த படம் பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தி சண்டை காட்சிகள் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அனலஸுடைய சண்டை காட்சிகளுக்கு இந்த விருது கொடுத்துக்கப்பட்டிருக்கு. வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, மாற்றுக்கருத்தே இல்லை. அதே போல கேப்டன் மில்லர் இந்த படத்திற்கு தனுஷ் அவர்களுக்கு சிறப்பு பிரிவில் நடிகர் அப்படிங்கிற தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த படத்தை ஒரு சிறந்த நடிப்பை கொடுத்துருப்பாரு. படமாகவும் அது நல்ல படம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். ஏன் அப்படின்னா, வெள்ளைக்காரன் காலத்தில் நம்மளை எப்படி அடக்குமுறை காலணும், அதுக்கு முன்னாடியும் இங்கே சாதி அடிப்படையில் அடக்குமுறை காலம். எப்படியோ ஒரு பக்கம் அடிமையாக இருக்க போகிறான், அவன் நம்மளை அடிமைப்படுத்தினா, இப்போ இவன் அடிமைப்படுத்துறான் அப்படின்னு இராணுவத்தில் போய் சேர்றாரு. ஆனால் அந்த துப்பாக்கி தன் மக்களுக்கு எதிராகவே திரும்பும் பொழுது அந்த வெள்ளைக்காரனத்தை கிளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு இளைஞனுடைய கதை தான் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இயக்கத்தில் சிங்கள இராணுவத்தை ஏற்று போராடிய மில்லர். அந்த பேரை சுட்டிதான் கூட அதுக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ ஒரு சின்ன சின்ன சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அப்புறம் அந்த படம் வேற ஒரு கதைக்களத்தை எடுத்தாங்க. இந்திய இராணுவத்தை, இந்தியாவுடைய வெள்ளைக்கார இராணுவத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இளைஞனுடைய கதை தான் கேப்டன் மில்லர். அதில் சமூக நீதி, சாதி அக்கறை, சமூக அக்கறை எல்லாமே பேசப்பட்டுச்சு. மிகச்சிறந்த நடிப்பை தனுஷ் அவர்கள் கொட்டி கொடுத்தாரு. காரணம், நடிப்பாக தனுஷை குறை சொல்ல முடியாது. ஏற்கனவே ஆடுகுளம் படமாக இருக்கட்டும், அதே போல் அசுரன் படமாக இருக்கட்டும், 2 நடிப்புக்கான தேசிய விருது பெற்றிருக்காரு. அசுரன் படத்தெல்லாம் அவர் ஒரு அப்பா கேரக்டர், ஒரு பையன் கேரக்டர். ஒரு 40 வயசு 42 வயசு இருக்கக்கூடிய தனுஷ் ஒரு 55 வயசு கேரக்டரை, அதுவும் 2 பையனுடைய அப்பாவாக, ஒரு கென் கருணாஸ் ஒரு பக்கம், அருணாச்சலம் ஒரு பக்கம், டிஜி அருணாச்சலம் ஒரு பக்கம், இந்த 2 பேருடைய அப்பாவாக பண்ணணும் அப்படிங்கிறது சவாலான காரியம். ஒரு சமுத்திரகனி அந்த மாதிரி இல்லை, சசிகுமார் மாதிரியான ஆட்கள் பண்ணிடலாம் அதை. ஆனால் தனுஷ் ஒரு யங்ஸ்டராக, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக பண்ணக்கூடிய தனுஷ் திடீர்னு ஒரு அப்பா கேரக்டர் பண்ணுறாரு. அதே படத்தில் 2 விதமாக இருப்பார். பையனா சின்ன பையனாக இருப்பார், பெரிய ஆளாக இருப்பார். அதெல்லாம் முதிர்ச்சியான ஒரு கதாபாத்திரம். ஒரு பழைய அழுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு, ஒரு தேங்கி நடந்துக்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். அதனால் அந்த படத்துக்கு இந்த விருது 100 விழுக்காடு பொருத்தமான. அவருடைய எல்லா படங்களையும் நடிப்பை மெருகட்டி கொண்டே போனார். அதனால் அந்த விருது கேப்டன் மில்லருக்கு ஒரு கிடைச்சிக்கிறது என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது, மாற்றுக்கிறதே இல்லை. அதே போல் அந்த படத்துக்கான சிறந்த சமூக அக்கறை அப்படின்னு இருக்காங்க.
சிறந்த சமூக அக்கறை அந்த படத்துக்கு கொடுத்தது சரிதான். 2024 கேப்டன் மில்லர், ராயன் இந்த படங்கள் மட்டும்தான் சமூக அக்கறையோடு சிறந்த படமா வந்துச்சா அப்படிங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி. இங்கேயே அரசியல் நடந்திருக்கு, இங்கேயே லாபி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா 2024 தங்கலான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. இந்த படம் பெரிய கமர்சியலா வெற்றி அடையல அப்படின்னாலும் கூட, ராயனும் கேப்டன் மில்லரும் கூட கமர்சியலா வெற்றி அடையல, தங்கலானும் கமர்சியலா வெற்றி அடையல. ஆனா அந்த படத்துல விக்ரமுடைய நடிப்பு கொட்டி கொடுக்கப்பட்ட நடிப்பு, கொட்டினார் நடிப்பை. ஒரு வயசான கேரக்டரா இருக்கட்டும், அவர் ஒரு சின்ன வயசு கேரக்டர், ஒரு 3 தலைமுறைக்கான நடிப்பை கொட்டி கொடுத்துருப்பாரு. 3 தலைமுறை நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அவங்க பாட்டன், அவங்க தாத்தன், அவங்க பேரன், வெவ்வேறு காலகட்டம், ஒன்னா வர மாட்டாங்க, வேற காலகட்டம் வருவாங்க. 3க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும், 3க்கும் வாய்ஸ், 3க்கும் பாடி லாங்குவேஜை மாத்தி கிட்டத்தட்ட நடிப்புடைய உச்சத்துக்கு போயிருப்பாரு விக்ரம் அவர்கள். இந்த படத்துக்கு 100 விழுக்காடு தேசிய விருது விக்ரமுக்கு கிடைக்கும் அப்படின்னு பல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் கொடுக்கப்படல? ஏன் அந்த படம் வந்து எந்த ஸ்கேல்லையும் பொருந்தலையா? உடையில கூட அந்த படம் பொருந்தலையா? புஷ்பா படத்துக்கு உடைக்கு கொடுத்துருக்காங்க, காஸ்டியூமுக்கு. புஷ்பா படத்துல பூ போட்ட சட்டை போட்டிருப்பாப்ல, இந்த பாவாடையவே வந்து சட்டையா தச்சு, இந்த பூ போட்ட சட்டைக்கு தான் சிறந்த உடைன்னு கொடுத்துருக்கீங்களா? அப்படி என்ன, எந்த புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுனாவா இல்ல வந்து ஸ்ரீவள்ளி கேட்ட நடிச்ச ராஸ்மிகாவா யாரு சிறந்த உடையை உடுத்திருந்தது? எனக்கு புரியலையே. அந்த படத்துல என்ன உடை இருக்குன்னு சொல்லி அந்த உடைக்கான தேசிய விருது போச்சுன்னு தெரியல. தங்கலான் படத்துல 1800 காலகட்டத்துல அன்னைக்கு இருந்த மக்கள் என்ன உடை உடுத்துறாங்க, பருத்தி ஆடைகள் எப்படி உடுத்துறாங்க அப்படிங்கிறத முதல் முறையாக காட்சிப்படுத்தியிருப்பாரு இயக்குனர் பா ரஞ்சித். அது மட்டும் இல்லாம முதலாக அந்த மேலாடை வந்த போது அந்த மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு உடையே அந்த படத்தை ஒரு பெரிய அரசியலா பேசப்பட்டிருக்கும். அதை விட உடையை வந்து சரியாக வடிவமைத்து ஒரு படத்துல கொடுத்துட முடியுமா? உடைக்கு கூட தேசிய விருது கொடுக்க தங்கலான் படம் தகுதியற்ற படமா? இசை, ஜிவி பிரகாஷ் அமரன் படத்தில் மிகச்சிறப்பான இசையை கொடுத்திருப்பாரு. உண்மையிலே இசைக்கான தேசிய விருது அவருக்கு தங்கலான் கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்படி ஒரு இசையை கொட்டி கொடுத்திருப்பாரு தங்கலான் படத்துல, அதுவும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இயக்கமா மிகச்சிறப்பான இயக்கத்தை வந்து கொடுத்திருப்பாரு. அந்த கிளைமாக்ஸ் வந்து பல பேருக்கு புரியல, முன்ன பின்ன இருக்கு, நான் லீனியரா இருக்கு அப்படிலாம் பல பேர் சொன்னாங்க. ஆனா அந்த படம் ஒரு சிறந்த படம், ரஞ்சித்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்கலாம், சிறந்த படமா கொடுத்துருக்கலாம். ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய சிந்தனை, அடக்குமுறைக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு சமூக அக்கறையை, சமூக நீதியை அந்த படத்துல பேசினாங்க. மிகச்சிறப்பான ஒரு அரசியலை, தேவையான அரசியலை, நம்முடைய வேர்திடக்கூடிய தமிழருடைய வேர்திடக்கூடிய பயணத்தை பேசினாங்க. கேஜிஎஃப்னு படம் எடுத்து வேற ஒரு அரசியலை கேங்ஸ்டர் பேசும்போது அதே உண்மையான கேஜிஎஃப்னுடைய இந்த கோலார் தங்கவருடைய வரலாற்றை அது யார் உருவாக்குனா, இந்த தங்கம் எடுக்கப்படுவதற்கு யார் காரணம் என்கிற அரசியலை உடைச்சிருப்பாரு. அப்புறம் எப்படி கொடுப்பான்? சமூக அக்கறைக்காக கொடுத்தோன்றாங்க. உண்மையிலே அந்த காலகட்டத்தில் 2024 லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதாவது யாருடைய மனதையும் புண்படுத்தாது ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பேசக்கூடிய படைப்புகள் தான் இங்கே தேவைப்படுது. அதாவது நாங்கள் அடக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம்னு சொல்லிட்டு இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்துவது போல இல்லாமல், இன்னொருத்தரை காயப்படுத்துவது போல இல்லாமல், 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு கான்வர்சேஷனை நடத்துவது போல மாரி செல்வராஜ் பண்றாரு இல்லையா, அது போல ஒரு கான்வர்சேஷனை நடத்தக்கூடிய, 2 பேருக்குமான இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்கள் தான் இங்க தேவை. அது போன்ற படைப்புகள் கொண்டாடப்படும் போது கமர்சியலா அந்த படம் பெரிய வெற்றி. லப்பர் பந்து அந்த படம் வந்து மிகப்பெரிய அரசியலை, அது வந்து அரியலூர் அந்த மாவட்டத்துக்குரிய அரசியலை அழகா பேசியிருப்பாங்க. எல்லா இளைஞர்களாலும் கொண்டாடப்பட்ட படம், எல்லா இளைஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படம், சாதிய ஆதிக்கத்துக்கு எதிரான படம் தான். ஆனா மயிலர்கள் வருடுவது போல அந்த படம் வந்து வருடி அதை போற போக்கில் கடத்தி கிரிக்கெட்டுக்குள்ள, உள்ளூர் கிரிக்கெட்டுக்குள்ள சாதிய அரசியலை வந்து அழகா பேசியிருப்பாங்க. அந்த படம் ஒரு அங்கீகாரம் பெறும் பொழுது அது இன்னும் இது போன்ற படைப்புகள் எடுக்க இயக்குனர் துணிஞ்சு வருவாங்க. அதே போல எந்த அளவுக்கு வந்து லப்பர் பந்து பேசிச்சோ, இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கை, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு, இந்த போலி சாமியார்களுக்கு, அப்புறம் வந்து இந்த காதல் திருமணங்களுக்கு, அதுக்கு பின்னாடி கூடிய சாதிக்கு, இது எல்லாத்துக்கும் எதிராக ஒரே படத்துல காதலை எதிர்க்கக்கூடிய பெற்றோர்கள், சாதியை எதிர்க்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த ஆணவ படுகொலையை எந்த மாதிரிலாம் செய்யறாங்க, அது எங்க தொடங்குது என்பதை உடைத்த ஒரு படம், மூட நம்பிக்கையை உடைச்ச ஒரு படம், போலி சாமியாருடைய போலி முகத்திரையை கிழிச்செறிஞ்ச ஒரு படம் கொட்டுக்காளி. அந்த படம் பேசின அரசியல் மிக அற்புதமான அரசியல். அதுவும் மதுரைக்குள்ள இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. அது அந்த படம் பேசியிருக்கோம். பின்னணி இசைக்கு இங்க இசை கொடுத்துருக்காங்க. அதுல பின்னணி இசைக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம ஆட்டோ ஓடுற சத்தத்தை வச்சு, ஆறு ஓடுற சத்தத்தை வச்சு, வாய்க்கால் ஓட சத்தத்தை வச்சு, கோழி கொக்கரிக்கிற சத்தத்தை வச்சு,
மனிதர்களுடைய நடை, அப்புறம் வந்து மெல்லிய அந்த காற்று, மரம், இந்த சத்தத்தை எடுத்து ஒருத்தன் பின்னணி இசையா போட்டு ஒரு படத்தை எடுக்க முடியும், அதை திரையரங்கு கொண்டு வர முடியும், அதை கொண்டாட வைக்க முடியும் என்று கிட்டத்தட்ட உலகத்திலேயே சிறந்த திரையிடல், இந்த பிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, பெர்லின்ல 73 விருதுகளை பெற்ற படம் கொட்டுக்காளி. 73 விருது, உலக அளவில் கொண்டாடப்பட்ட படம். உள்ளூர்ல ஏன் கொண்டாடப்படல? பெர்லினுக்கு போய் இந்த இயக்குனர் 73 விருதுகளை குவிச்சிட்டு வராரு. ஆனா அந்த படத்தை கொட்டுக்காளிக்கு இந்தியாவில் தேசிய விருது புறக்கணிக்கப்படுது. ஒரு பின்னணி இசைக்கு கூட கொடுக்க முடியாதா? கொடுத்திருந்தா ஒரு புதிய முயற்சி. எங்க ஒருத்தன் இசையமைப்பாளர் இல்லாம ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான், அது எவ்வளவு பெரிய முயற்சி. சாதி எதிராக, ஆணவ படுகொலைக்கு எதிராக, மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒரு படத்தை எடுக்கும் பொழுது அது இந்த சமூகத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப தேசிய விருது கொட்டுக்காளிக்கா? சரி, திரையரங்களை புறக்கணிச்சோம், தேசிய விருது கிடைச்சிக்குது. என்ன சொல்றாங்க அந்த படத்துல? இன்னும் 4 பேர் பார்ப்பான், ஒருத்தனா திருந்துவான். சமூகத்தில் அப்படித்தான மாற்றம் உருவாகும். ஒரு படம் என்பது ஒரு புத்தகம் படிப்பது போல. ஒரு புத்தகத்தில் எப்படி சமூக நீதிக்கான கருத்துக்கள் இருக்கோ, ஒரு நாவல் இருக்கோ, அப்படி ஒரு படைப்பு இருக்கணும். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். தாக்கத்தை ஏற்படுத்துவதுதான் படைப்பு. எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தாத எது ஒன்றும் படைப்பு கிடையாது. அப்படி கொட்டுக்காளி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பெரிய விமர்சனமே உருவாச்சு. அப்ப அந்த படம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா, ஆஸ்காருக்கு போன ஒரு தமிழ் படம் 2023 கூழாங்கல், இந்தியாவின் சார்பாக ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட படம். இந்தியா தான் அனுப்புது, ஆஸ்காருக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா இங்க விருது கொடுக்க மாட்டாங்க. அங்க ஆஸ்கார் கொடுத்துக்கிட்டோம், நம்ம தாங்க தர மாட்டோம். எப்பேற்பட்ட ஆட்கள்லாம் இந்த தேசிய விருது வழங்கக்கூடிய குழுவில் இருக்காங்க, இங்க என்ன அரசியல் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கூழாங்கல் வந்து இதே கொட்டுக்காளி எடுத்த அதே இயக்குனர் தான் ஆஸ்காருக்கு அனுப்புது இந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன்ல. ஆனா அந்த படத்துக்கு இந்தியாவில் விருது கிடையாது. அதே போல கொட்டுக்காளிக்கும் கிடையாது. அங்க பெர்லின்ல கொண்டாடுறான், உலகம் முழுக்க கொண்டாடுறான், இங்க கிடையாது. அதே காலகட்டத்தில் விசாரணை, அதே காலகட்டத்தில் விடுதலை 2, விடுதலை 1 2023, அதுக்கும் ஒன்றும் கிடையாது. விடுதலை 2 ஒரு மிகச்சிறப்பான அரசியல். இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க வர்க்கம், இந்த அரசியல், இது எல்லாத்துக்கும் எதிராக மக்களை எப்படியெல்லாம் இந்த அரசியல்வாதிகளும் இந்த ஆட்சி அதிகாரமும் பயன்படுத்தும், மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய குரல்களை எப்படி நசுக்கும் என்ற விழிப்புணர்வை, ஒரு கோர் ஐடியாலஜி பத்தி, ஒரு கொள்கைனா ஏன் முக்கியம், எதுக்கு வந்து கோட்பாடு ரொம்ப முக்கியம், கொள்கையற்ற தலைமை ரசிகர் கூட்டத்தை மட்டும்தான் உருவாக்கும், அது என்னைக்குமே வந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது என்று பேசியதாலேயே கொடுப்பாங்களா? அதுவும் தமிழ் தேசியம் பேசுது. தமிழ் தேசியம் மட்டும் இல்லாமல் மொத்த தேசிய இனத்துக்குமான உரிமையை பேசுது, கம்யூனிசம் பேசுது. படம் எப்படி கொடுப்பாங்க? வாய்ப்பே கிடையாது. விடுதலை 2 திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. மிகச்சிறப்பான நடிப்பை கொடுத்திருப்பாரு விஜய் சேதுபதி. இந்த படத்துல மட்டும் இல்ல, கென் கருணாஸ் அந்த படத்துல மிகச்சிறப்பான நடிப்பு கொடுத்திருப்பாங்க. அவருக்கு துணை நடிகருக்கு விருது கொடுத்துருக்கலாம். அதே போல வந்து மகாராஜா படத்துல, உண்மையிலே வந்து மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு தான் அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கணும், கொடுக்கப்படல, புறக்கணிச்சு. துணை நடிகையா அவங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க. மகாராஜா படத்துக்கு கொடுக்கணும், ஏன்னா உலகம் முழுக்க இந்த படம் ரீச் ஆயிடுச்சு, வெளிநாடுகள்லாம் போயிடுச்சு. படம் சிறந்த திரைக்கதை, சிறந்த படம், சிறந்த பின்னணி இசை, அதே போல சிறந்த நடிப்பு, எல்லாமே அந்த படத்தை சரியா இருக்கும். உண்மையிலே அந்த படம் சிறந்த படமாக, சிறந்த நடிப்புக்கு விஜய் சேதுபதி கொடுக்கப்பட்டிருந்தா அது உண்மையிலே சால சிறந்தா இருக்கும், பொருத்தமானதா இருந்திருக்கும். அதே போல அதே காலகட்டத்தில் வந்து வணங்கான் படங்க, உண்மையிலே அந்த படம் ஒரு மாற்றுத்திறனாளியா வாழ்ந்திருப்பாரு அருண் விஜய். படமா அது சிறந்த படம், சிறந்த இயக்கம், சிறந்த திரைக்கதை, அதே போல வந்து சிறந்த இசை, அதே போல சிறந்த நடிப்பு, கொட்டி அருண் விஜயோடைய கேரியர்ல மிக முக்கியமான படம். அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நம்ப ஆரம்பிச்சிருவோம், ஏன்னா அவர் வந்து வாய் பேச மாட்டார், காது கேட்காது, அப்படி நம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்படிப்பட்ட படம். அவருக்கும் ஒரு ஆறுதலுக்கு கூட, ஒரு சிறப்பு பிரிவுல கூட, ஏன் உங்களுக்கு வந்து சிறப்பு பிரிவுல வந்து தனுஷுக்கு 2 விருது, இரநே விருது, பல விருதுல கூச்சிருக்காரு. அவருடைய நடிப்பை குறை சொல்ல முடியாது, மாற்றுக்கிறதே இல்லை. 2 விருதுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஒரு விருதை இன்னொருத்தனுக்கு கொடுத்தா அவன் வந்து ஒரு உற்சாகம் அடைய மாட்டானா? ஏதோ வந்து ஏப்ப சாப்பிட படல. இப்போ இங்க வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு விஜய்க்கு தேசிய விருது ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அது தப்பு. அப்ப பல பேர் கேட்கறான், 2024 தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த கோட் வந்துச்சு. உண்மையிலே கோட்டு கொடுக்கணும்னா அந்த கோட்டு தான் கொடுத்துருக்கணும், ஆடி ஜீவிதம் படத்தை தான் கொடுக்கணும். இவங்க இந்த கோட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கேட்டா, டேய் மனசாட்சியோட பேசுங்கடா, நியாயமா பேசுங்கடா, எப்படா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். படமாவே அது கொடுக்க முடியாது, நடிப்புக்கும் கொடுக்க முடியாது, நடிப்புன்னு இருந்தால் தானே கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. ஆனா வணங்கானு கொடுத்துருக்கலாம், தங்களானு கொடுத்துருக்கலாம், லப்பர் பந்து கொடுத்துருக்கலாம், கொட்டுக்காளி கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்கப்படாமல் இருக்கும்போது தான் இதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்கு, இதுல ஏதோ ஒரு லாபி இருக்கு. அப்ப இந்த மாதிரியான படம் பண்ணக்கூடிய இயக்குனர்லாம் இனி படம் பண்ணாம லாபி பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா படம் பண்ணா விருது கிடையாது, லாபி பண்ணா விருது கிடைக்குது.
அரசியல் பண்ணா விருது கிடைக்குது. இதுல ஏதோ 100 விழுக்காடு அரசியல் இருக்கு, 100 விழுக்காடு லாபி செய்யப்பட்டிருக்கு. கொடுக்கணுங்கிறதுக்காக சில படங்களுக்கு கொடுத்துட்டு, மற்றபடி தேசிய சிந்தனை அமரன் படம், தேசிய சிந்தனையோடு எடுத்தா விருது. படம் நல்ல படம், மாற்றுக்கிறது சொல்ல. தேசிய சிந்தனை இருக்கணும், தேசியம்னு பேசணும், இந்தியம் கொண்டாடப்படணும், இந்தியாவை கொண்டாடணும், இல்ல இந்திய அரசோடு ஒன்றிய அரசோடு இணக்கமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் விருதா? இன்னொன்று, இந்த விருது எந்த விதமான அளவுகோலும் கிடையாது. அது மாற்றி பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அப்படிலாம் விருது கொடுக்குறாங்க இல்லையா? அது போல இதுவும் ஒரு விருது, அவ்வளவுதான். பத்மஸ்ரீ கொடுத்தவன் மட்டும்தான் நல்லவன், பத்மபூஷன் கிடைச்சவன் மட்டும்தான் பெரிய சிறந்த மனிதர், பத்மஸ்ரீ கிடைச்சவதான் சிறந்த மனிதர் சொல்ல முடியுமா? பத்மஸ்ரீ கிடைக்காத யாருமே சிறந்த மனிதரே கிடையாதுங்க. பத்மபூஷன் கிடைக்காதவங்கலாம் சிறந்த மனிதர் கிடையாது. பத்ம விபூஷன் கிடைக்காத யாருமே சிறந்த மனிதர் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன்லாம் எப்படி ஏதோ ஒரு அரசியலுக்காக ஏதோ ஒரு லாபி பண்ணி கொடுக்கப்படுதோ, அதே போலதான் இந்த தேசிய விருதும் லாபி பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. தாதா சாஹிப் பால்கே விருது கிடைச்சவங்க மட்டும்தான் நல்லவர்கள், திறமையானவர்கள், நேர்மையானவர்கள். தாதா சாஹிப் பால்கே விருது கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சிறந்தவர் கிடையாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். தேசிய விருது கிடைக்கவில்லை என்றாலேயே சிறந்த நடிகர்கள் இல்ல, தேசிய விருது கிடைக்கவில்லை என்றாலே அது சிறந்த படம் இல்ல, தேசிய விருது கிடைக்கவில்லை என்றாலேயே அது சிறந்த ஒளிப்பதிவோ, சிறந்த நடிப்போ, சிறந்த இயக்கமோ இல்லை என்று சொல்ல முடியாது. தேசிய விருது என்பது எந்த படைப்பாளிக்கான அளவுகோலும் கிடையாது. ஆனா ஒரு அங்கீகாரம். நீங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கிடைக்காத தேசிய விருது வேற யாருக்கு கிடைச்சானே கிடைக்கலான்னு? இவன் விருது கொடுத்தா நடிகர் திலகத்தை நடிகர் திலகமா ஒத்துக்கணுமா? உலகம் கொண்டாடுச்சு. என்ன ஒண்ணு, இந்த மாதிரியான நல்ல கலைஞர்கள் புறக்கணிக்கப்படும் போது, சரி இனிமேல் நம்ம இந்த மாதிரி சமூக நீதி, சமத்துவம், இந்த ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிரான மனநிலை, இதெல்லாம் அப்புறம் கலைஞ்சு திரிஞ்சு காடு மேடுன்னு படம் எடுத்து, எந்த விதமான டவர் இல்லாத இடமா பார்த்து படம் எடுத்து, பீரியட் மூவி எடுத்து, 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்பெல்லாம் எடுக்கிறது விட்டுட்டு, கொத்து புரோட்டாவுடைய வரலாறு என்ன, சுக்காவுடைய வரலாறு என்ன அப்படின்னு ஒரு கேங்ஸ்டர் கதை, இல்லை ஒரு போதைப் பொருள் சாம்ராஜ்யமான கதை, இல்லை குண்டு வைக்கிறது, வெடி வைக்கிறது, இந்த மாதிரியான கதை, இதையெல்லாம் எடுத்தா ஒரு 4-5 அண்ணன் தம்பி அவன் வெடிக்கிட்டு சாவான் அப்படிங்கிற மாதிரி கதை எடுத்தோம்னா நமக்கு விருது கிடைக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு இயக்குனர்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களா? உருகி உருகி அவன் எழுதி, உருகி உருகி நடிச்சு, உருகி உருகி திரைக்கதை எழுதி ஒரு படத்தை எடுத்து அந்த படம் புறக்கணிக்கப்பட்டு இல்லை சம்பந்தம் இல்லாத இன்னொரு படம் கொண்டாடப்படுது அப்படின்னா உண்மையான படைப்பாளிகள் இங்க புறக்கணிக்கப்படுறதும். ஆனா தேசிய விருதுனாலேயே ஒரு படம் நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ